வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேகதாது அணை திட்டத்தை கர்நாடக அரசு கைவிடுமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். குடிநீர் தேவைக்காக என்று எடியூரப்பா கூறுவதை ஏற்க முடியாது என்றும் திட்டவட்டம். தமிழ்நாடு முழுவதும் வழிபாட்டு தலங்களில் நாளை முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி. தனிமனித இடைவெளியை பின்பற்ற தேவையான ஏற்பாடுகளுடன் தயார். 11 மாவட்டங்களில் பேருந்துகளை இயக்கவும் ஏற்பாடுகள் தீவிரம். எந்த அலையையும் தாங்கும் வல்லமை படைத்தது தமிழ்நாடு அரசு. கொரோனாவை வெல்ல சுய கட்டுப்பாடு தேவை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். கொரோனா கட்டுப்பாடுகளை மீறி சென்னை மெரினாவில் குவிந்த பொதுமக்கள். தியாகராய நகருக்கும் கூட்டம் கூட்டமாக வரத் தொடங்கிய வாடிக்கையாளர்கள். மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று அழைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று OPS கண்டனம். இந்திய அரசை சிறுமைப்படுத்துவது மக்கள் நலன் பயக்கும் செயல் அல்ல என்றும் கருத்து. உயிருடன் இருக்கும் குழந்தை இறந்ததாக கூறி சான்றிதழ் கொடுத்த தேனி அரசு மருத்துவமனை. மருத்துவர்களிடம் விளக்கம் கேட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டீன் தகவல். பெரம்பலூர் அருகே ஏரியில் மீன் பிடித்த போது இரு தரப்பிடையே மோதல். வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டதால் பதற்றம். பிலிப்பைன்ஸில் ராணுவ வீரர்கள் சென்ற விமானம் விழுந்து நொறுங்கி விபத்து. தரை இறங்கிய போது நிகழ்ந்த விபத்தால் 29 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சருக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மேகதாது அணை கட்ட தமிழக அரசு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதில் மேகதாது அணையால் தமிழகம், கர்நாடகா இரு மாநிலமும் பயன்பெறும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். எடியூரப்பாவின் கடிதத்திற்கு பதில் கடிதம் எழுதியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேகதாது அணை திட்டத்தை கர்நாடகா கைவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் தமிழக விவசாயிகள் இதை ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மேகதாது அணைக்கும் பெங்களூருவுக்கும் இடையே மிக நீண்ட தூரம் இருப்பதால் பெங்களூரு மக்களின் குடிநீர் தேவைக்காக மேகதாது அணை கட்டப்படுகிறது என்கிற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் தமிழகத்தின் நீர்மின் திட்டங்களால் நீர் சேமித்து வைக்கப்படுவதில்லை என்பதால் இதனை மேகதாது அணையுடன் இணைத்து பேசுவது பொருத்தமானது இல்லை என்றும் கூறியுள்ளார். கர்நாடக அரசுடன் நல்ல உறவையே தமிழக அரசு விரும்புவதாகவும் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதனிடையே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டிய கர்நாடக அரசுக்கு பாமக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தருமபுரியில் பாமக மாநில தலைவரும் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான GK மணி செய்தியாளர்கள் சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டிய கர்நாடக அரசுக்கு பாமக கடும் கண்டனம் தெரிவிப்பதாகவும் தமிழகத்தின் நீர் ஆதாரத்தை கர்நாடக அரசு தட்டி பறிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 22 மாவட்டங்களில் குடிநீர் ஆதாரமாகவும் 12 மாவட்டங்களில் பாசன ஆதாரமாகவும் விளங்கக்கூடிய காவிரியில் அணை கட்டும் திட்டத்தை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சமீபத்தில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டியிருக்கிறது. இது கண்டனத்துக்குரியது. இது தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமல் அணை கட்டக்கூடாது. இது நீர்வள ஆதார சட்டத்தை மீறிய நடவடிக்கையாகவே பாட்டாளி மக்கள் கட்சி கருதுகிறது. தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் திங்கட்கிழமை முதல் பொது தளர்வுகள் அமலுக்கு வரக்கூடிய நிலையில் வழிபாட்டு தலங்கள், பேருந்துகளை தூய்மைப்படுத்தக்கூடிய பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றன. மக்கள் கட்டுப்பாட்டோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இடையே பொது போக்குவரத்து நாளை தொடங்க உள்ளது. இதுவரை பொது போக்குவரத்து அனுமதிக்கப்படாத 11 மாவட்டங்களில் அரசு பேருந்துகளை சுத்தம் செய்யும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்றது. கோவை மாவட்டத்தில் உக்கடம், கவுண்டம்பாளையம், சுங்கம் பேருந்து பணிமனைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்துகள் தண்ணீர் மற்றும் கிருமிநாசினி தெளித்து சுத்தம் செய்யப்பட்டன. பேருந்துகளில் ஏற்பட்ட சிறு சிறு பழுதுகள் சரி செய்யப்பட்டு சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது.
அனைத்து மாவட்டங்களிலும் கோயில்களை திறக்க அரசு அனுமதி வழங்கிய நிலையில் பழனியில் கோயில்களில் தூய்மைப் பணிகள் நடைபெற்றன. பழனி மலைக்கோயில், அடிவாரம், திருஆவினன்குடி கோயில்களில் பிரகாரங்கள் கழுவப்பட்டு பக்தர்கள் இடைவெளியுடன் நிற்கும் வகையில் தரைத்தளத்தில் கட்டங்கள் வரையப்பட்டன. மேலும் தங்கும் விடுதி வளாகம் முழுவதும் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டது. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலிலும் தூய்மைப் பணிகள் நடைபெற்று பக்தர்கள் சிரமமின்றி வந்து செல்ல வசதியாக தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அறநிலையத்துறைக்கு உட்பட்ட மலைக்கோட்டை தாயுமான சுவாமி திருக்கோயில், சமயபுரம் மாரியம்மன் கோயில், திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் ஆலயம், வெக்காளியம்மன் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களிலும் தூய்மைப் பணிகள் நடைபெற்றன. பக்தர்கள் இந்த கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளை கடைபிடித்து வர வேண்டும். முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட கட்டுப்பாட்டு விதிகளை கடைபிடித்து வர வேண்டும். மேலும் கோயிலுக்குள்ளே வரும்போது அவங்கள வரிசையாக கியூ லைனில் 6 அடி இடைவெளி விட்டு அவங்கள உள்ள அனுமதி போனாங்க. மதுரை அழகர் கோவில் வளாகம் அருகே கிடாய் வெட்டி பொங்கல் வைத்து வழிபட பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது. அதேபோல் நூபுர கங்கை தீர்த்தத்தில் நீராடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயில் நாளை திறக்கப்பட உள்ளதை அடுத்து கோயில் வளாகத்தை ஊழியர்கள் சுத்தம் செய்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் 60 நாட்களுக்கு பிறகு பக்தர்கள் வருகைக்காக திறக்கப்படுவதால் தங்க கொடிமரம், நந்தி சிலை ஆகியவற்றை பணியாளர்கள் தூய்மைப்படுத்தினர். முக்கிய கோயில்களில் பக்தர்கள் வந்து செல்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். உடல் வெப்பநிலை பரிசோதனைக்கு பிறகே பக்தர்கள் கோயிலுக்குள் அனுமதிக்கப்படுவர். கிருமிநாசினி கொண்டு கைகளை சுத்தம் செய்ய வேண்டும். 10 வயது முதல் 65 வயது வரை உள்ளவர்கள் மட்டுமே கோயிலுக்கு வரலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. சளி, காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் கோயிலுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும். காலபூஜைகள் மற்றும் அபிஷேகங்களை காண பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. பாதுகாப்பான இடைவெளியை பின்பற்றி தரிசனம் செய்யவும், கோயிலுக்குள் எந்த பகுதியிலும் அமர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் அர்ச்சனை செய்யவும், தேங்காய், பழம் போன்ற பூஜை பொருட்களை கொண்டு வரவும் அனுமதி இல்லை. தமிழ்நாட்டில் கூடுதல் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டாலும் மக்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கொரோனாவை கட்டுப்படுத்தினாலும் முழுமையாக ஒழிக்கவில்லை என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, மக்கள் அனைவரும் தங்களுக்கு தாங்களே சுய கட்டுப்பாட்டை விதிச்சுக்கணும் என்பதுதான். அவசியத்தின் காரணமாக மட்டுமே வெளியிலே வாங்க. அப்படி வரும்போதும் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றுங்க. வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய எல்லாருமே முகக்கவசம் அணியுங்க. கூட்டமா கூடுறத தவிர்த்துடுங்க. இதனிடையே திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தோட்டக்கலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பிரையன் பூங்கா, ரோஜா பூங்கா, செட்டியார் பூங்கா ஆகியவை திங்கட்கிழமை முதல் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் நாளை திறக்கப்படக்கூடிய நிலையில் ராமேஸ்வரம் தீவிற்கு பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளது. கொரோனா ஊரடங்கில் கூடுதல் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் அதிக அளவு பயணிகள் வருகையால் பாம்பன் பாலத்தில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் வாகன போக்குவரத்து அதிகரிக்கும் என்பதால் காவல்துறையினர் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராமேஸ்வரம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதுமாக உணவகங்களில் 50% வாடிக்கையாளர்கள் அமர்ந்து சாப்பிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அரசின் உத்தரவை பின்பற்றி இருக்கைகளை மாற்றி அமைக்கக்கூடிய பணிகளை ஹோட்டல்கள் செய்துள்ளன. இது மட்டுமின்றி ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வகையிலான பேப்பர் கப் மற்றும் வாழை இலைகளை பயன்படுத்தவும் திட்டமிட்டிருப்பதாக ஹோட்டல் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். 50% சீட்டிங் கெப்பாசிட்டி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த மாதிரி டேபிள் செட்டிங்கு, ஸ்பேஸ் வச்சுட்டு கஸ்டமர்ஸை சீட்டிங் பண்ணிவிட்டு ஓவராக நிறைய ஒரு ஃபேமிலியாக வந்துட்டாங்கன்னா நார்மலாக அட்வான்ஸாக ரெசர்வேஷன் கேட்பாங்க. இல்லைன்னா க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சேர்ந்தா ஃபேமிலியாக போய் உள்ளார அனுப்பலாம். அப்புறம் நாங்கள் டிஸ்போசபிள் கப்ஸ், ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறோம். இலை சாப்பாடு அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்னா பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இந்நிலையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தெற்கு ஒன்றியத்தில் உள்ள 136 டாஸ்மாக் கடைகள் திறப்புக்கு தயாராகி வருகின்றன. மது வாங்க வருபவர்கள் பாதுகாப்பாக வாங்கிச் செல்லக்கூடிய வகையில் தடுப்புகள் அமைக்கக்கூடிய பணி நடைபெற்றது. அதேபோல் தனிமனித இடைவெளியை பின்பற்றி வரிசையில் இருக்கக்கூடிய வகையில் கோடுகள் அமைக்கக்கூடிய பணியிலும் டாஸ்மாக் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். 54 நாட்களுக்கு பிறகு கோவை மாவட்டத்தில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட உள்ளதால் மது பிரியர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம்.
பயறு மற்றும் பருப்பு வகைகளை இருப்பு வைப்பதற்கான உச்சவரம்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை வெளியிட்டுள்ள உத்தரவில் மொத்த வர்த்தகர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் 200 மெட்ரிக் டன் வரை மட்டுமே இருப்பு வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதிலும் ஒரே வகையை 100 டன்னுக்கு மேல் இருப்பு வைக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில்லறை விற்பனையாளர்கள் 5 மெட்ரிக் டன் வரையில் மட்டுமே பருப்பு வகைகளை இருப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், அதேபோன்று பதப்படுத்துதல் தொழிற்சாலைகள் கடந்த 3 மாத உற்பத்தி அல்லது ஆண்டு தயாரிப்பில் 25% வரை மட்டுமே இருப்பு வைத்துக் கொள்ள முடியும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாசிப்பருப்புக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்படுவதாகவும் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை இந்த தடை அமலில் இருக்கும் என்றும் மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அறிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் கிராம சுகாதார நிலையம் நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. தர்பங்கா மாவட்டத்தின் அதிகர் கிராமத்தில் பெய்த கனமழையால் அப்பகுதியை வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் அங்கு அமைந்துள்ள சுகாதார நிலையம் முழுவதும் தண்ணீர் புகுந்தது. பின்னர் சுகாதார நிலையத்திற்குள் முகப்பு பகுதி இடிந்து விழுந்து நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்கள் 1 டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதே டெல்டா வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாக்க போதுமானது என்று ஐசிஎம்ஆர் தெரிவித்துள்ளது. டெல்டா வகை கொரோனா வைரசுக்கு எதிரான கோவிஷீல்டு தடுப்பூசியின் தாக்கம் மற்றும் கொரோனாவிலிருந்து மீண்டு வந்தவர்களின் எதிர்ப்பு சக்தி தொடர்பாக ஐசிஎம்ஆர் நடத்திய ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதன்படி கொரோனாவிலிருந்து மீண்டு வந்தவர்களுக்கு 1 அல்லது 2 டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசி டெல்டா வகை கொரோனாவுக்கு எதிராக கூடுதல் பாதுகாப்பு அளிப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் நோயின் தீவிரத்தை குறைப்பதாகவும் ஐசிஎம்ஆர் குறிப்பிட்டுள்ளது. அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக தாம்பரம் ரயில் நிலைய முகப்பு பகுதியில் பிரம்மாண்ட ஓவியம் வரையப்பட்டுள்ளது. ரெனால்ட், நிசான் மற்றும் ஹேண்ட் இன் ஹேண்ட் இந்தியா நிறுவனங்கள் சார்பாக 20 நாட்களில் இந்த ஓவியங்கள் வரையப்பட்டன. தாம்பரம் ரயில் நிலைய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள், RPF காவல் ஆய்வாளர் ஆகியோர் ஓவியங்களை பார்வையிட்டனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சைக்கிள் பயணம் செய்த காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. உடற்பயிற்சி செய்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை ECRல் அவ்வப்போது சைக்கிள் பயணம் மேற்கொள்வதை வழக்கமாக கொண்டவர். கொரோனா பரவல் காரணமாக சிறிது காலம் சைக்கிள் பயணம் செய்வதை தவிர்த்திருந்த நிலையில் தற்போது தொற்று பரவல் குறைந்துள்ளதால் மீண்டும் கிழக்கு கடற்கரை சாலையில் சைக்கிள் பயணத்தை தொடங்கியுள்ளார். இந்த காட்சிகளை பலரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதால் மீனவர்கள் அச்சத்துடன் கரை திரும்பியுள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் நேற்று கடலுக்கு சென்ற மீனவர்கள் தனுஷ்கோடி கச்சத்தீவு இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது 20க்கும் மேற்பட்ட அதிநவீன ரோந்து கப்பல்களில் அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் துப்பாக்கியை காட்டி மிரட்டி மீனவர்களை அங்கிருந்து விரட்டியுள்ளனர். இதனால் மாற்று இடத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை மீண்டும் இலங்கை கடற்படையினர் விரட்டியதோடு வலைகளை அறுத்து நாசம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் மீன்பிடிக்க முடியாமல் பெரும் இழப்புடன் மீனவர்கள் கரை திரும்பினர். மதுரவாயல் தாம்பரம் பைபாஸ் சாலையில் அதிகாலையில் சட்டவிரோதமாக ஆட்டோ ரேஸ் நடப்பதாக புகார் எழுந்துள்ளது. வாகன போக்குவரத்திற்கு தமிழக அரசு தளர்வுகள் அறிவித்துள்ள நிலையில் சென்னையில் சட்டவிரோதமாக ஆட்டோ ரேஸ் பந்தயத்தை சிலர் நடத்தியுள்ளனர். அதன்படி இன்று காலை மதுரவாயல் தாம்பரம் பைபாஸில் ஆட்டோ ரேஸ் நடைபெற்றது. இதில் 10ற்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் மற்றும் 30ற்கும் மேற்பட்ட பைக்குகள் பங்கேற்றுள்ளன. மேலும் 2000 முதல் 3000 ரூபாய் வரை பந்தயம் வைக்கப்பட்டு அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை ரேஸ் நடைபெற்றுள்ளது. காவல்துறையினரின் தீவிர நடவடிக்கைகளால் குறைந்திருந்த ஆட்டோ ரேஸ் தற்போது மீண்டும் தொடங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தீபாவளி சமயத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் இல்லத்திற்கு ஆவின் நிறுவனத்திலிருந்து சுமார் 1.5 டன் இனிப்பு வகைகள் இலவசமாக கொடுக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் உள்ளதாக அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். சேலம் மாநகர பகுதிகளில் செயல்பட்டு வரும் ஆவின் விற்பனை நிலையங்களில் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து சேலம் ஆவின் பால் பண்ணையில் பொருட்களின் தரம் குறித்தும் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த அதிமுக ஆட்சியின் போது ஆவின் நிறுவன ஊழியர்கள் நியமனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் அதுகுறித்த விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறினார். 234 பேர் நியமனம் பண்ணியிருக்காங்க. அந்த 234 பேர் பணி நியமனம் பண்ணதில் புரோக்கர் வச்சு தவறான முறையில் பண்ணியிருக்காங்க. அது கண்டறியப்பட்டிருக்கிறது. அதுக்கான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மிக விரைவில் அது வந்த உடனே முதலுடைய நேரடி பார்வைக்கு கொண்டு சென்று அது மீது நடவடிக்கை எடுப்போம். பல ஊழல்கள் கடந்த ஆட்சியில் நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ராஜேந்திர பாலாஜி வீட்டுக்கு
ஒரு தீபாவளி டைமுக்கு 1.5 டன் அளவுக்கு ஸ்வீட்டெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து அமைச்சிருக்காங்க. ரூபாத்திலேருந்து 1.5 டன் ஃப்ரீயாக கொடுத்து அமைச்சிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அது ஆதாரத்தோடு எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ அதெல்லாம் அது மீது நடவடிக்கை எடுப்போம், விட மாட்டாங்க. தமிழ்நாட்டில் தேசியத்திற்கு எதிரான செயல்கள் நடைபெறுவதாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை விடுத்துள்ள அவர், மத்திய அரசை ஒன்றிய அரசு என அழைப்பது தொடர்பான கருத்து முரண்கள் தமிழகத்தில் நிலவி வருவதாகவும், தேசியத்திற்கு எதிரான செயல்கள் நடப்பதை பார்க்கும்போது தமிழ்நாடு திசை மாறி செல்கிறதோ என்ற எண்ணம் தோன்றுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசை ஒன்றிய அரசு என சொல்வது தாய் திருநாட்டை கொச்சைப்படுத்துவது போல் ஆகும் என்றும் OPS தெரிவித்துள்ளார். கூட்டாட்சி தத்துவம் குறித்து தலைவர்கள் கூறியதை வைத்து ஒன்றிய அரசு என கூறுவதில் நியாயம் இல்லை என்றும், இந்தியா என்பது பிரிக்கப்பட முடியாத ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு தேசம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மேலும் ஜெய்ஹிந்த் தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் பேசிய சர்ச்சைக்குரிய கருத்தை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ள OPS, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, கல்விக்கடன் ரத்து, நீட் தேர்வு ரத்து போன்ற மக்கள் பிரச்சினைகளில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் சேரம்பாடி பகுதியில் பிடிபட்ட சங்கர் எனும் காட்டு யானை 4 மாதங்களுக்கு பிறகு முதுமலை முகாம் மரக்கூண்டில் இருந்து விடுவிக்கப்பட்டது. கடந்த டிசம்பர் மாதம் கொளப்பள்ளி பகுதியில் தந்தை மகன் உள்ளிட்ட 3 அடித்துக் கொன்ற இந்த யானை கடும் போராட்டத்திற்கு பின்னர் பிப்ரவரி மாதம் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது. பின்னர் மரக்கூண்டில் அடைக்கப்பட்டு வழங்கப்பட்ட பயிற்சியை தொடர்ந்து தற்போது பாகனின் கட்டளைக்கு பணிந்து செயல்பட தொடங்கியுள்ளது. இதனையடுத்து கூண்டிலிருந்து விடுவிக்கப்பட்ட யானைக்கு மலர் அலங்காரத்துடன் பூஜை செய்து உண்ண கரும்பு, பழங்கள் வழங்கி பிற யானைகளுடன் பழக அனுமதிக்கப்பட்டது. தொடர்ந்து சங்கர் யானைக்கு கும்கி உள்ளிட்ட பயிற்சிகள் அளித்து முகாம் சூழலுக்கு மாற்றப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் கேப்டன் மித்தாலி ராஜ் அனைத்து வகையிலான சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அதிக ரன்களை எடுத்த வீராங்கனை என்ற சாதனையை படைத்துள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டி ஓர்செஸ்டரில் நடைபெற்றது. இதில் கேப்டன் மித்தாலி ராஜ் 10,273 ரன்களை கடந்துள்ளார். இதன் மூலம் இங்கிலாந்து முன்னாள் பேட்டிங் வீராங்கனையான சார்லோட் எட்வர்ட்ஸின் சாதனையை அவர் முறியடித்துள்ளார். அனைத்து வகையான கிரிக்கெட் போட்டிகளில் 10,000 ரன்களை கடந்த முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையையும் மித்தாலி ராஜ் பெற்றுள்ளார். ஆஸ்திரியாவில் நடைபெறக்கூடிய சர்வதேச ஃபிஸ்ட் பால் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்கக்கூடிய இந்திய மகளிர் அணிக்கு ஜெர்சி மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. ஆஸ்திரியாவில் வரும் 28ஆம் தேதி தொடங்கக்கூடிய சர்வதேச ஃபிஸ்ட் பால் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா, ஜெர்மனி, பிரேசில், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்கின்றன. இதில் பங்கேற்கும் இந்திய மகளிர் அணிக்கான பயிற்சி முகாம் சென்னையில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்கக்கூடிய மகளிர் அணிக்கு ஃபிஸ்ட் பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் காவல்துறை IG தினகரன், சுங்கத்துறை உதவி ஆணையர் அழகேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேனி அரசு மருத்துவமனையில் பிறந்த பச்சிளம் குழந்தை இறந்ததாக பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு அடக்கம் செய்ய எடுத்து சென்ற போது குழந்தை உயிரோடு இருப்பது தெரியவந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தாமரைக்குளம் பகுதியை சேர்ந்தவர் பிளவேந்திர ராஜா. இவருடைய மனைவி பாத்திமா மேரி 6 மாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் நேற்று திடீரென்று வயிற்றுவலி ஏற்பட்டு பணிக்கூடம் உடைந்தது. இதையடுத்து சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவமனையில் பாத்திமா மேரி சேர்க்கப்பட்டார். அங்கு அவருக்கு சுகப்பிரசவ முறையில் பெண் குழந்தை பிறந்துள்ளது. 700 கிராம் எடை மட்டுமே இருந்த குழந்தை நீண்ட நேரமாக எந்தவிதமான அசைவும் இன்றி இருந்ததால் இறந்து விட்டதாக கூறிய மருத்துவர்கள் பிளவேந்திர ராஜாவின் உறவினர்களிடம் குழந்தையின் உடலை ஒப்படைத்தனர். குழந்தையை உறவினர்கள் தாமரைக்குளத்திற்கு அடக்கம் செய்ய எடுத்து சென்ற போது அசைவு இருப்பதை அறிந்து மீண்டும் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து பச்சிளம் குழந்தைகள் பிரிவில் அனுமதித்தனர். அங்கு குழந்தைக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கையில் கொடுக்குறப்போ எங்கள் அக்கா தான் குழந்தைய வாங்கினாங்க. அப்போ எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை குழந்தை கையில். ஸோ அதனால தான் நாங்களும் பார்க்காமலே கொண்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஒரு நண்பர் மூலியமாக போலீஸில் சொல்லி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அவங்க இங்கே பேசி இப்போ குழந்தை நல்லபடியாக ஐசியூவில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு என்ன எப்படி இருக்காங்க என்னன்றதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக இரவு பணியில் இருந்த மருத்துவரிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருப்பதாக தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் விளக்கம் அளித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் பழனிக்குமாருக்கு தொலைபேசியில் பேட்டியளித்தவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதனால அந்த நைட்டு அந்த டியூட்டி பார்த்த டாக்டர் கிட்ட இப்போ எக்ஸ்பிளனேஷன் கால்ஃபர் பண்ணியிருக்கேங்க சார். சரிங்க சார். ஒரு என்கொயரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ இன் ப்ராக்ரஸ் சார். ஓ அப்படியா சார். இந்த பிரசவம் நார்மலா சார் இல்லை சிஸ்டரிங்? இல்லை நார்மல் டெலிவரி சார். நார்மல் டெலிவரி. வலி எடுத்து நைட்டு 1:30 மணிக்கு வந்திருந்துருக்காங்க. 2:30 மணிக்கு ஸ்பான்டேனியஸாக எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க. அதாவது ஆயுத கேஸ் கிடையாது, சிசரின் கிடையாது.
வலி வந்து வெளியே தள்ளி விட்டுறது சார். அது ஆக்சுவலாக புற மாசங்கிறதுனால அது அபார்ஷன் மாதிரி. கொரோனா ஊரடங்கால் பள்ளிகள் பல நாட்களாக மூடி கிடக்கக்கூடிய நிலையில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய கிராமப்புற மாணவர்களின் படிப்பு பாதியிலேயே நிற்பதை தடுப்பதற்காக கிராமத்து வேலையில்லா பட்டதாரி இளைஞர்கள் கரம் கோர்த்திருக்கிறார்கள். தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் அருகே அமைந்துள்ளது போளையம்பள்ளி கிராமம். இந்த கிராமத்தில் பட்டியலின சமுதாய மக்களும் பொருளாதாரத்தில் நலிவடைந்தோரும் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். தனியார் பள்ளிகளில் தங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க வசதியில்லாத அந்த மக்கள் அரசு பள்ளியை மட்டுமே சார்ந்துள்ளனர். இதனிடையே கொரோனா ஊரடங்கால் கடந்த 2 ஆண்டுகளாக அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் போளையம்பள்ளியை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு பணிக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மாணவர்கள் தவறான வழிக்கு செல்வதும் குழந்தை திருமணம் போன்ற சம்பவங்களும் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை தடுத்து மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக போளையம்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர் கார்த்திக் என்பவர் சில வேலையில்லா பட்டதாரிகளுடன் இணைந்து தமிழர் பண்பாட்டு மையம் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளார். இதன் மூலம் சாகிப் பயிற்சி மையம் தொடங்கி கிராமப்புற மாணவர்களுக்கு 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை இலவசமாக பாடம் நடத்துகின்றனர். 2 வருஷமாக ஸ்கூல் போகாத இருந்ததுனால இப்போ வந்து கார்த்திக் சார்ன்றவங்க வந்து எங்களுக்கு வந்து சாகிப் பயிற்சி மையத்தின் மூலம் எங்களுக்கு வந்து படிப்பு சொல்லித்தராங்க. அந்த மூலம் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. போளையம்பள்ளியில் 30 மாணவர்களுடன் இலவச பயிற்சி மையம் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நவலை, சிந்தல்பட்டி, வகுத்தப்பட்டி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கும் மலை கிராமங்களுக்கும் நேரில் சென்று மாணவர்களுக்கு பாடம் நடத்துகின்றனர். 8ஆம் வகுப்பு முடிச்சிட்டதுமே டைரெக்டாக 10ஆம் வகுப்பு சேர்ந்தேன். இந்த கொரோனா காலத்தில் என்னால் 9ஆம் வகுப்புக்கு சரியாக பள்ளிக்கு போக முடியல. அப்போ வந்து நான் வீட்டில் வெட்டியாக தான் சுற்றினேன். பசங்க கூட சேர்ந்துக்கின்னு கிரிக்கெட் விளையாடுனேன். அதுக்கப்புறம் பசங்களெல்லாம் இந்த சாகிப் பயிற்சி மையத்தில் சேர்ந்தாங்க. சரி எனக்கும் பார்த்து சரி நாமளும் படிக்கலாம். 8ஆவதுல படித்தது எல்லாமே மறந்துடுச்சு. அதனால் கார்த்திக் சார் மூலம் சாகிப் பயிற்சி மையத்தில் சேர்ந்தேன். இப்போ ஓரளவு ஃபஸ்ட்டு படித்த மாதிரி இப்போ என்னால் படிக்க முடியுது. நேரடி வகுப்புகள் மட்டுமின்றி வாட்ஸ்அப் மூலமாகவும் பல்வேறு மாணவர்களுக்கு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. திறனாய்வு தேர்வு, TNPSC உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கும் வாட்ஸ்அப் மூலம் பயிற்சி அளிக்கப்படுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பல கிராமங்களும் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள 14-15 மாவட்டங்களுக்கு மேலாக எங்களுடைய சாகிப் பயிற்சி மையத்தில் ஆன்லைன் மூலமாக பல தேர்வுகளும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகளும் கொடுக்கப்படுகிறது. இதுவரை எந்த அளவுக்கு நாங்கள் செய்துள்ளோமோ இதற்கு மேல் அதிகப்படியான கிராமத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் இலவசமாக கல்வி கற்றுத்தர முன்வந்துள்ளோம். கிராமப்புற மாணவர்களின் கல்விக்காக சேவையாற்றும் கிராமத்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக தருமபுரி மாவட்ட செய்தியாளர் சுகுமார். 8 திக்கும் என்ற பகுதியில் மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக மரங்களில் ஏறி பாடம் பயிலும் மாணவர்கள். விவரம் அறியலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இறங்கி விளையாடியதால் அவர்களை போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். ஊரடங்கு தளர்வுகளின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டின் அனைத்து கடற்கரைகளிலும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை 3 மணி நேரம் மட்டுமே நடைபயிற்சி மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை மெரினா கடற்கரைக்கு நடைபயிற்சி என்ற பெயரில் குடும்பத்தோடு வரும் மக்கள் அனுமதிக்கப்பட்ட நேரத்தையும் மீறி கடற்கரை பகுதிகளில் அமர்ந்து பேசுவதாக போலீசாருக்கு புகார்கள் வந்தன. இதையடுத்து கொரோனா விதிகளை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் உத்தரவிட்டதை அடுத்து மெரினாவில் போலீசார் ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்க தொடங்கினர். அப்போதும் அஞ்சாத பலர் நடைபயிற்சி முடித்து மணற்பரப்பில் சென்று அமர்வதோடு சிலர் கடலிலும் சென்று விளையாடிக் கொண்டிருந்தனர். சிறுவர்கள் சிலர் கிரிக்கெட், வாலிபால் போன்ற விளையாட்டுகளிலும் ஈடுபடத் தொடங்கினர்.
இதையடுத்து மணற்பரப்பில் செல்லும் வாகனம் மூலம் சென்ற போலீசார் அவர்களை கலைந்து செல்ல உத்தரவிட்டும் அதை பொதுமக்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை. இதனால் முகக்கவசங்களை அணிந்து தனி மனித இடைவெளியை கடைபிடிக்குமாறு ஒலிபெருக்கி மூலம் போலீசார் அறிவுறுத்தினர். சென்னை மாநகர காவல்துறையின் முக்கிய அறிவிப்பு, ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் அனைவரும் கட்டாயமாக முகக்கவசம் அணிய வேண்டும். சமூக இடைவெளியை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். மாலையிலும் மெரினா கடற்கரைக்கு கூட்டம் கூட்டமாக பொதுமக்கள் வரத் தொடங்கினர். அவர்களையும் போலீசார் எச்சரித்து திருப்பி அனுப்பி வைத்தனர். இதேபோல் ஊரடங்கு தளர்வால் சென்னை தியாகராய நகரிலும் நகை மற்றும் துணிக்கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆனால் தனி மனித இடைவெளியை பின்பற்றாமல் பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக வரத் தொடங்கியுள்ளனர். பயம்லாம் இருக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே. ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வளைகாப்பு வச்சிருக்கோம் இந்த மாசம். அதுக்காக எடுத்து தான் ஆகணும். பர்ச்சேஸ் ஒரு புடவை எடுக்கிறதுக்கு வளையல் வாங்கறதுக்காக வந்திருக்கோம். வேற எதுவும் அர்ஜென்ட்டாலாம் வர மாதிரி இல்லை. சும்மா ஒரு ஷாப்பிங் தான் வந்தோம். ஆனால் இவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு எதிர்பார்க்கல. நிறையா தான் க்ரௌட் இருக்கு. அது லிமிடெட் மெம்பர்ஸ் தானே அலோவ் பண்ணுறதா சொன்னாங்க. ஆனால் இங்கே இவ்வளோ இருக்கேன்ட்டு தான் அப்படியே நிற்கிறேன் நான். சரி உள்ளே போகலாமா என்னன்றது. முகக்கவசம் அணிந்து தனி மனித இடைவெளியை பின்பற்றுமாறு ஒலிபெருக்கி மூலம் போலீசார் தொடர்ந்து அறிவுறுத்தி வந்தாலும் அதை கண்டுகொள்ளாத பொதுமக்கள் ரங்கநாதன் தெரு, வடக்கு உஸ்மான் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் சுற்றித் திரிந்தனர். வார விடுமுறை என்பதால் சென்னை உள்பட பல மாவட்டங்களிலும் உள்ள இறைச்சி மற்றும் மீன் சந்தைகளில் கூட்டம் கூட்டமாக மக்கள் குவிந்தனர். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் வியாபாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் தனிமனித இடைவெளியை பின்பற்றாமல் குவிந்தனர். மீன்களை வாங்க வந்தவர்களால் அப்பகுதியே திருவிழா போல காட்சியளித்தது. இதனிடையே மீன் வரத்து குறைந்து மீன்கள் இருமடங்கு விலைக்கு விற்கப்பட்டதால் பலரும் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இருப்பினும் கூட்ட நெரிசலை தவிர்க்க முடியாததால் இனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மீன் சந்தையில் சில்லறை விற்பனைக்கு அனுமதி கிடையாது என மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் சில்லறை விற்பனைக்கு மாற்று இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதேபோன்று பட்டினப்பாக்கம் மீன் சந்தையிலும் ஏராளமானோர் குவிந்து மீன்களை வாங்கிச் சென்றனர். கடைகளில் தனிமனித இடைவெளியின்றி குவிந்தவர்களை எச்சரித்து அனுப்பிய போலீசார் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக அந்த பகுதியில் வாகனங்களை உள்ளே விடாமல் கட்டுப்படுத்தினர். போலீசார் இவ்வளவுதான் எச்சரித்தாலும் பலர் தனிமனித இடைவெளியை பின்பற்றாததோடு முகக்கவசங்களையும் அணியாமல் சுற்றித் திரிந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ஆலம்பட்டு கிராமத்தில் உள்ள சித்தான் கண்மாயில் மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் குருந்தம்பட்டு, கல்லல், எழுமாப்பட்டி, வேப்பங்குளம் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் திரளாக கலந்து கொண்டு சாதி மத வேறுபாடின்றி ஒற்றுமையுடன் மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். தனிமனித இடைவெளி இல்லாமலும் முகக்கவசம் இல்லாமலும் பலர் ஒரே நேரத்தில் கூடியிருந்தது கொரோனா பரவல் அச்சத்தை ஏற்படுத்தியது. தூத்துக்குடியில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் நகரின் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. இலங்கை மீது நிலை கொண்டுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனத்தின் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் மாலை தூத்துக்குடியில் வானம் திடீரென்று மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதற்கு பிறகு குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கியதை அடுத்து சிறிது நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் தூத்துக்குடி நகர பகுதியில் துறைமுக சாலை, திருச்செந்தூர் சாலை, முத்தையாபுரம், அத்திமரப்பட்டி, தருவைக்குளம் உள்ளிட்ட இடங்களில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியுள்ளது. கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் இன்று பெய்த மழை தூத்துக்குடி மக்களை மகிழ்விக்க செய்துள்ளது.
இன்றைய காற்றின் திசைவேக மாறுபாடு மற்றும் வெப்பசலனம் காரணமாக கோவை, நீலகிரி, சேலம், தருமபுரி உட்பட 7 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம், நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இன்று முதல் வரும் 8ஆம் தேதி வரை தென்மேற்கு, மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும் என்றும், எனவே அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சென்னைக்கு குழாய் மூலமாக கிருஷ்ணா நதிநீரை கொண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறித்து தமிழ்நாடு அரசு ஆய்வு செய்து வருகிறது. இத்திட்டத்தை நிறைவேற்ற எவ்வளவு கோடி ரூபாய் செலவாகும் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை மாநகரின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு, ஆந்திரா இடையே தெலுங்கு கங்கை திட்டம் ஒப்பந்தமானது. ஸ்ரீசைலம் அணையிலிருந்து பூண்டி நீர்த்தேக்கத்துக்கு ஆண்டுக்கு 12 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்பதுதான் ஒப்பந்தம். ஜூலை முதல் அக்டோபர் வரை 8 TMC தண்ணீரும், ஜனவரி முதல் ஏப்ரல் வரை 4 TMC தண்ணீரும் தரப்பட வேண்டும் என ஒப்பந்தம் செய்யப்பட்டாலும் இதுவரை 12 TMC தண்ணீர் முழுமையாக கிடைத்ததில்லை. கால்வாய்கள் சேதமடைந்துள்ளதால் தண்ணீரை முழுமையாக பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டின் எல்லையான 0 பாயிண்டிலிருந்து சேதமடைந்துள்ளன. இந்நிலையில் கிருஷ்ணா நதிநீர் மேலாண்மை வாரியத்தின் குழு கடந்த 2 ஆண்டுகளில் 4 முறை ஆலோசனை நடத்தியது. இக்கூட்டத்தில் கிருஷ்ணா நதிநீரை சென்னைக்கு குழாய் மூலம் கொண்டு செல்ல ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டாலும் அதற்கான செலவை ஆந்திர அரசு ஏற்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஸ்ரீசைலம் அணையிலிருந்து 410 கிலோமீட்டர் தூரத்துக்கு குழாய் அமைக்க சுமார் 15,000 கோடி ரூபாய் செலவாகும் என்று கூறப்படுகிறது. கண்டலேறு அணையிலிருந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் 150 கிலோமீட்டர் தூரத்துக்கு குழாய் அமைக்க 7,300 கோடி ரூபாய் வரை செலவாகும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. தெலுங்கு கங்கை திட்டத்துக்கு 1983ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை 862 கோடி ரூபாயை ஆந்திர அரசுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது. தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கடும் நிதி நெருக்கடியில் உள்ள நிலையில் இந்த திட்டத்திற்கான ஆயத்த பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. கால்வாய்க்கு பதிலாக குழாய் பதிக்கப்பட்டால் முழுமையான தண்ணீரை பெற முடியும் என்று நம்பப்படுகிறது. பாலியல் துன்புறுத்தல் புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மணிகண்டனை சென்னையிலிருந்து மதுரைக்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். துணை நடிகை சாந்தினி அளித்த பாலியல் துன்புறுத்தல் புகாரை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மணிகண்டனை 2 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்வதற்கு சென்னை அடையாறு மகளிர் போலீசாருக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டனை தனிப்படை போலீசார் நள்ளிரவு மதுரைக்கு அழைத்து வந்து SS காலனி காவல் நிலையத்தில் தங்க வைத்திருந்தனர். காலை அண்ணாநகர் பகுதியில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். சுமார் 1.5 மணி நேரம் இந்த விசாரணை நடைபெற்றதை தொடர்ந்து காலை 9 மணி அளவில் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். மதுரை லேக் வியூ பகுதியில் உள்ள ஹோட்டலுக்கு மணிகண்டனை அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்ளவும் திட்டமிட்டிருந்தனர். எனினும் ஒரு சில காரணங்களால் ஹோட்டலுக்கு செல்லாமல் மீண்டும் மணிகண்டனை காவல்துறையினர் சென்னைக்கு அழைத்து வந்தனர். பிலிப்பைன்ஸ் நாட்டில் ராணுவ விமானம் தரையிறங்கும் போது ஏற்பட்ட விபத்தில் 29 வீரர்கள் உயிரிழந்தனர். மேலும் 50 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க விமானப்படை சார்பில் பிலிப்பைன்ஸ் ராணுவத்திற்கு வழங்கப்பட்ட C-130 ஹெர்குலஸ் என்ற விமானம் மினடானோ நகரில் உள்ள கேகியான் டி ஓரோ என்ற இடத்தில் இருந்து சுலு மாகாணத்திற்கு சென்றது. அந்த விமானத்தில் 3 விமானிகள், 5 பணியாளர்கள் உட்பட 92 பேர் பயணித்தனர். சுலு மாகாணத்தில் உள்ள ஜோலு என்ற விமானப்படை தளத்தில் அந்த விமானம் தரையிறங்க முயன்ற போது எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கியது. விமானம் விபத்திற்குள்ளான இடத்தில் தீப்பற்றிய காரணத்தால் ராணுவ வீரர்களை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இருந்தபோதிலும் 50 வீரர்களை மீட்டுள்ளதாக பிலிப்பைன்ஸ் ராணுவ ஜெனரல் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த விபத்தில் 25க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பிலிப்பைன்ஸ் நாட்டு நேரப்படி நண்பகல் 11:30 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விமானத்தில் பயணம் செய்தவர்களில் பெரும்பாலானோர் சமீபத்தில் நடைபெற்ற ராணுவ பயிற்சி முகாமில் கலந்து கொண்டவர்கள் என்று கூறப்படுகிறது. சுலு மாகாணத்தில் பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளில் அவர்களை ஈடுபடுத்துவதற்காக பிலிப்பைன்ஸ் ராணுவம் அனுப்பி வைத்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 30 ஆண்டுகளில் பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடந்த மிக மோசமான ராணுவ விபத்தாக இது கருதப்படுகிறது. கடந்த மாதம் பயிற்சியின் போது பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் விபத்திற்குள்ளானதில் 6 வீரர்கள் உயிரிழந்தனர். கடந்த 1993ஆம் ஆண்டு இதுபோன்ற ஒரு C-130 ரக விமானம் விபத்தில் சிக்கிய போது 30 பேர் உயிரிழந்தனர். மொபைல் நெட்வொர்க் இல்லாததால் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மரம், பாறைகளில் ஏறி மாணவர்கள் ஆன்லைன் வகுப்புகளில் படித்து வருகின்றனர். ராசிபுரத்தை அடுத்த பெரப்பன்சோலை ஊராட்சியில் சுமார் 3500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உள்ள நிலையில் ஊரடங்கு காரணமாக அவர்கள் ஆன்லைன் வகுப்பு மூலமாக பாடங்கள் பயின்று வருகின்றனர். ஆனால் பெரப்பன்சோலை பஞ்சாயத்து பகுதியில் மொபைல் போன் டவர்கள் இல்லாததால் செல்போனில் பேசுவதற்கே அவர்களுக்கு போதுமான சிக்னல் கிடைப்பதில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பாடம் சம்பந்தப்பட்ட வீடியோ மற்றும் ஆன்லைன் வகுப்புகளை கவனிக்க வேண்டுமென்றால் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முள்ளுக்குறிச்சி மற்றும் தம்மம்பட்டி பகுதிக்கு மாணவர்கள் சென்று வருகின்றனர். மேலும் கிராமத்தில் உயரமாக உள்ள மரக்கிளைகள் மற்றும் பாறைகள் மீது அமர்ந்து எந்தவிதமான உயிர் பயமும் இல்லாமல் ஆன்லைன் வகுப்புகளை கவனித்து வரக்கூடிய மாணவர்கள் பெரப்பன்சோலையில் மொபைல் டவர் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்துள்ளனர். மரத்து மேலே சார் இன்னும் பெரிய பெரிய பாறையெல்லாம் ஏற வேண்டியது இருக்குது. இப்போ ஏதோ ஒரு 2 பாயிண்ட்டுக்காக கீழே வந்துட்டு இருக்கோம். இல்லாட்டி நாங்கள் எக்ஸாம் டைம்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு முடியல. ஸ்டாஃப் வந்து எங்களுக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க, எங்களால் பதில் சொல்ல முடியல. அப்லோட் விஷயம்னாலும் அவங்க கேட்டுக்க முடியாது. அவங்களுக்கு எப்படி சார் தெரியும் எங்களோட வாழ்க்கை பற்றி? அவங்களுக்கு எப்படி சார் தெரியும்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அதனால் அரசு வந்து ஏதாவது பண்ணிடணும் சார். பெரம்பலூர் அருகே ஏரியில் மீன்பிடித்த போது குத்தகைக்காரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. 6 இருசக்கர வாகனங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டதால் பதற்றம் நிலவியது. பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூரில் 700 ஏக்கர் பரப்பளவில் ஏரி உள்ளது. பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஏரியை அதே பகுதியை சேர்ந்த மீனவ சங்கத்தினர் குத்தகைக்கு எடுத்துள்ளனர். 91,300 ரூபாய் செலுத்தி 5 ஆண்டுகளுக்கு ஏரியை குத்தகைக்கு எடுத்துள்ள மீனவர் சங்கத்தினர் மீன்களை வளர்த்து வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் ஏரியில் தண்ணீர் குறைந்த பிறகு குத்தகைக்காரர்கள் மீன்பிடிப்பது வழக்கம். இந்நிலையில் அரும்பாவூர், பூலாம்பட்டி, வீரகனூர், உடும்பியம் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஏரியில் இறங்கி மீன்பிடித்தனர். இதனால் குத்தகைக்காரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. நாங்கள் வந்து மீன் பிடிக்க போகும்போது பாதியில் எல்லாரும் மீனை வந்து பொறிக்கிட்டு போயிடுறாங்க பொதுமக்கள் வந்து. இதுக்கு வந்து கவர்மெண்ட் நாங்கள் எத்தனை முறை நடவடிக்கை எழுதி கொடுத்தோம், அது எதுவுமே கண்டுக்கல. இன்ன வரைக்கும் நாங்கள் எங்கள் நஷ்டத்தில் தான் ஓடிட்டு இருக்கோமோ தவிர லாபத்தில் எதுவுமே கிடையாது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணி தலைமையிலான போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தினர். ஏரியில் அத்துமீறி மீன்பிடித்த பொதுமக்களை அங்கிருந்து வெளியேற்றினர். இதற்கிடையே ஏரி அருகே நிறுத்தப்பட்டிருந்த 6 இருசக்கர வாகனங்களுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்தனர். மீன் வாங்குறதுக்காக காலையில் அரும்பாவூர் பெரியேரிக்கு வந்தாங்க. வந்த இடத்த வந்து அந்த குத்தக்காரங்களும் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து வெளியூர்லேருந்து இப்போ நிறையா பேர் வந்து இறங்கிட்டாங்க. பொதுமக்கள் இறங்கினதால வந்து இப்போ கொஞ்சம் வாக்குவாதம் ரொம்ப அதிகமாக போச்சு. திடீர்னு வந்து 5-6 பைக்கை கொளுத்திட்டு போயிட்டாங்க. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். எந்த விதமான அடிதடி சம்பவங்களோ கலவரங்களோ நிகழவில்லை. யாருக்கும் அடி இல்லை. ஆனால் இதில் இந்த ஏரியிலிருந்து தொலைதூரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட வெளி கிராமத்தை சேர்ந்த வெளி மாவட்டத்தை சேர்ந்த வாகனங்கள் 6 எரிக்கப்பட்டிருக்கிறது. மீன்பிடிக்கும் தகராறில் இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டதால் அரும்பாவூரில் சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். மதுரையில் செயல்பட்ட இதயம் ஆதரவற்றோர் இல்லத்தில் கொரோனா காலத்தில் நிகழ்ந்த மரணங்கள் பற்றி விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கைது செய்யப்பட்ட அறக்கட்டளை நிர்வாகி மற்றும் அவருடைய உதவியாளர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். மதுரை ரிசர்வ் லைன் பகுதியில் இதயம் என்கிற தனியார் ஆதரவற்றோர் காப்பகத்தில் வளர்க்கப்பட்டு வந்த 1 வயது ஆண் குழந்தை மற்றும் 2 வயது பெண் குழந்தையை காப்பகத்தின் நிர்வாகி சிவகுமார் சட்டவிரோதமாக பல லட்சங்களுக்கு விற்பனை செய்தார்.
கொரோனா தொற்றால் ஆண் குழந்தை உயிரிழந்ததாக உறவினர்களிடம் கூறியதும் 2 வயது பெண் குழந்தை காணாமல் போனதாக தெரிவித்ததும் உண்மையில்லை என்பது விசாரணையில் அம்பலமானது. இதன் தொடர்ச்சியாக சிவக்குமார் மூலமாக குழந்தைகளை வாங்கிய தம்பதியர் மற்றும் 2 இடைத்தரகர்கள் என்று 7 பேர் கைது செய்யப்பட்டனர். காவல்துறை விசாரணை தீவிரமடைந்ததால் தலைமறைவாக இருந்த அறக்கட்டளை நிர்வாகி சிவக்குமார் மற்றும் அவருடைய உதவியாளர் மாதர்ஸ் ஆகியோர் 3ஆம் தேதி மாலை தனிப்படை போலீசாரால் போடி அருகே கேரள எல்லையில் வைத்து கைது செய்யப்பட்டனர். அவர்கள் இருவரையும் மதுரை அழைத்து வந்து கூடல் நகர் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் மதுரை மாவட்ட நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தினர். இதனிடையே இதயம் ஆதரவற்றோர் காப்பகத்தில் கொரோனா காலத்தில் நிகழ்ந்த மரணங்கள் பற்றி விசாரணை மேற்கொண்டால் பல உண்மைகள் வெளியாகலாம் என்று அந்த பகுதியினர் தெரிவித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட குழந்தைகள் காப்பகத்திற்குள் உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஒரு அறை இருந்ததாக கூறப்படக்கூடிய நிலையில் அந்த அறைக்குள் யாரையும் சிவக்குமார் அனுமதிக்க மாட்டார் என்று அவருடைய நண்பர்கள் தெரிவித்துள்ளனர். ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வந்த அறையில் காவல்துறையினர் சோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த காப்பகத்திற்கு வந்து செல்வோர் தெரிவித்துள்ளனர். இதயம் அறக்கட்டளை விவகாரத்தை தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் உள்ள குழந்தைகள் மற்றும் முதியோர் காப்பகத்தில் அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். பைக்காரா பகுதியில் செயல்படக்கூடிய பாரதி முதியோர் காப்பகத்தில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது இந்த காப்பகம் உரிமத்தை புதுப்பிக்காமலும் அடிப்படை வசதிகள் இன்றியும் செயல்பட்டது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து காப்பகத்தில் இருந்த 22 முதியவர்களை தோப்பூரில் உள்ள வேறு காப்பகத்திற்கு இடமாற்றம் செய்த அதிகாரிகள் பாரதி காப்பகத்தை மூடினர். மதுரையில் சட்டவிரோதமாக தத்தெடுக்கப்பட்ட 3 குழந்தைகளை மீட்ட போலீசார் போலிச் சான்றிதழ் தயாரித்தவர் உட்பட 7 பேரை கைது செய்திருக்கிறார்கள். மதுரை சுந்தரராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த சித்ரா மனநலம் குன்றிய நிலையில் தனது 2வது கணவர் முருகனுடன் சாலை ஓரம் வசித்து வந்தார். இவர்களது முதல் குழந்தை உயிரிழந்த நிலையில் 2வது குழந்தை காணாமல் போனதாக கூறப்படுகிறது. 3வது பிரசவத்தில் சித்ராவிற்கு இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்தன. அவர்களுக்கு 4 வயதாகும் நிலையில் ஒரு குழந்தையை சித்ராவின் உறவினரான சுகன்யா கணேஷ் தம்பதி வளர்த்து வந்தனர். மற்றொரு குழந்தையை செல்லூர் பகுதியைச் சேர்ந்த செல்வி என்பவருக்கு சுகன்யா தத்து கொடுத்துள்ளார். இதையடுத்து பிரசவித்த மற்றொரு பெண் குழந்தையை பிறந்த 3வது நாளிலேயே சுப்பிரமணியபுரத்தை சேர்ந்த பாலசுந்தர் கலாநிதி தம்பதிக்கு தத்து கொடுத்துள்ளனர். இந்த குழந்தைக்கு சரவணன் என்று இடைத்தரகர் 20,000 ரூபாயை பெற்றுக்கொண்டு போலியாக பிறப்புச் சான்றிதழ் தயாரித்து கொடுத்துள்ளார். 2.5 ஆண்டுகள் கழித்து இந்த விவகாரம் தொடர்பாக கிடைத்த தகவலின் பேரில் குழந்தைகள் நல அமைப்பு அதிகாரிகள் 3 குழந்தைகளையும் மீட்டனர். சித்ராவை சமூக நலத்துறையிடம் ஒப்படைத்ததற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. இதனிடையே சட்டவிரோதமாக குழந்தைகளை தத்தெடுத்த 3 தம்பதிகள் மற்றும் இடைத்தரகர் உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குழந்தைகளுக்காக இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று குழந்தைகள் நல அலுவலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தயவு செய்து பொதுமக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தை இல்லை என்ற ஏக்கத்தில் தவறுதலாக அதிகமாக பணம் கொடுத்து யாரிடமும் ஏமாந்து விட வேண்டாம் என்பதை மிகவும் அன்புடனும் பணிவுடனும் கேட்டுக்கொள்கிறோம். கொரோனாவால் பெற்றோரை இழந்து வாடக்கூடிய குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்க விரும்பக்கூடிய பலரும் இருக்கிறார்கள். அவர்கள் போலி விளம்பரங்களுக்கென்று ஏமாறாமல் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் என்ன என்பது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. தமிழகத்தில் கொரோனாவால் இதுவரை 92 குழந்தைகள் பெற்றோரை இழந்துள்ளனர். 3409 குழந்தைகள் தாய் அல்லது தந்தையை மட்டும் இழந்துள்ளனர். இந்த குழந்தைகளை தத்தெடுக்க விரும்புவோர் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதாவது 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் 10 வருடங்கள் குழந்தை இல்லாமல் வாழும் தம்பதிகளுக்கு மட்டுமே தத்து கொடுக்கப்படும். அவர்கள் cara.nic.in என்ற தேசிய தத்தெடுப்பு இணையதளத்தில் பதிவு செய்து 3 ஆண்டுகள் கழித்தே அவர்களுக்கு குழந்தை தத்து கொடுக்கப்படும். 6 வயதிற்கு அதிகமான சிறுவர் சிறுமியரை தத்தெடுக்கும் போது ஃபாஸ்டர் கேர் எனப்படும் தற்காலிக பராமரிப்பு முறை பின்பற்றப்படுகிறது. பச்சிளம் குழந்தையை தத்தெடுக்கும் நடைமுறையை விட இது மிகவும் எளிமையானது, விரைவானதும் கூட. குழந்தைகள் இல்லாதவர்கள் மட்டுமல்லாது ஏற்கனவே குழந்தை உள்ளவர்களும் கூட 6 வயதிற்கு மேற்பட்ட குழந்தையை தத்தெடுக்கலாம். இதற்கு வருமான வரம்பு ஏதும் இல்லை. தத்தெடுப்பதற்கான கட்டணமும் எதுவும் செலுத்த வேண்டியதில்லை. குழந்தையை பாதுகாப்பாகவும் நல்ல முறையிலும் வளர்ப்பதற்கான சூழல் இருப்பதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினாலேயே போதுமானது. சமூக வலைதளங்களில் போலி விளம்பரங்களை பார்த்து விதிமுறைகளுக்கு மாறாக குழந்தைகளை தத்தெடுப்பது சட்டவிரோதமானது என்றும் அது கடத்தலுக்கு சமம் எனவும் எச்சரிக்கை விடுக்கும் சமூக நலத்துறை அதிகாரிகள் அப்படியான விளம்பரங்களை பார்த்தால் 1098 என்ற எண்ணில் தகவல் தெரிவிக்க அறிவுறுத்துகின்றனர். அவங்க எவ்வளவு அளவுக்கு பணம் வச்சிருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து அவங்க ஒரு லைஃப் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணும்போது என்ன சொல்றது, அது அவங்க ஒரு கண்ட்ரிக்கே செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமா அது இருக்கும்.
ஒரு 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 குழந்தை ஒரு குழந்தை வந்து ஒருத்தர் ஒரு பேரண்ட் மூலியமா படிச்சு அது குழந்தை நல்லா வருது அப்படின்னு கேட்டாக்கா மற்ற இது போல இருக்கக்கூடிய மற்ற குழந்தைங்களுக்கு இன்னொரு பேரண்ட் கிடைப்பாங்க. ஓ, இந்த மாதிரி எடுத்து வளர்த்தா கூட பிரச்சனை வராது, நம்மளால வந்து நம்ம வந்து இந்த பாஸ்டர் கேர்ல குழந்தைங்களை நம்ம வந்து வளர்க்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து மக்களுக்கு வரும். அதே போல அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பேரண்ட் கிடைப்பாங்க. அது ஒரு நல்ல சோசியல் சேஞ்ச் தானே. பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு அரசு சார்பில் நிதி மற்றும் காப்பக உதவிகள் தரப்படுகின்றன. இதனை வரவேற்கும் அதே சமயம் குழந்தைகளுக்கு பெற்றோரின் அரவணைப்பு முக்கியம் என்பதால் குழந்தைகளை தத்தெடுக்க பெற்றோர் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கிறார் குழந்தை உரிமை செயற்பாட்டாளர் தேவநேயன். ஆல்டர்னேட்டிவ் கேர்லயும் நம்ம ஒரு சில கவனத்துல பண்ண வேண்டி இருக்கிறது. என்ன கவனத்துல அப்படின்னா, இந்த மாதிரி பராமரிப்பு கொண்டு போய் கொடுக்கிற குழந்தைகளை எந்தவித தீங்கிழைத்தல்கள் இல்லாம அந்த குடும்பங்கள்ல பிற குழந்தைகளாலேயோ அல்லது பிற பெற்றோர்களாலேயோ அல்லது பிற சார்ந்திருக்கிற உறுப்பினர்கள் மூலம் அந்த குழந்தைக்கு வந்து எந்த விதமான பாகுபாடு நடந்துடக்கூடாது, வேற தீங்கிழைத்தல் நடந்துடக்கூடாது. அப்படி நடக்காமல் இருப்பதையும் நாம் வந்து குழந்தை அமைப்புகள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். மாற்று பராமரிப்பில் குழந்தைகளை தத்தெடுக்க விரும்புவோர் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அல்லது மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தகவல்களை பெறலாம் என தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் சாரதா. இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். உத்தராகண்ட் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக 45 வயதான புஷ்கர் சிங் தாமி பதவியேற்றுக் கொண்டார். டேராடூனில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் ஆளுநர் பேபிராணி மௌரியா அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். இதையடுத்து மாநிலத்தின் இளம் முதலமைச்சர் என்ற பெருமையை புஷ்கர் சிங் தாமி பெற்றுள்ளார். அவரைத் தொடர்ந்து சத்பால் மகாராஜ், ஹரக் சிங் ராவத், பன்சிதர் பகத் மற்றும் யஷ்பால் ஆரியா உள்ளிட்டோர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். விழாவில் பாஜக தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய நபர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். உட்கட்சி பிரச்சினை அதிகரித்ததால் முதலமைச்சராக இருந்த திரிவேந்திர சிங் ராவத் சமீபத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து கடந்த 4 மாதங்களில் உத்தராகண்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள 3வது நபர் புஷ்கர் சிங் தாமி ஆவார். ரஃபேல் போர் விமான கொள்முதல் ஒப்பந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த பிரதமர் மோடி உத்தரவிட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ரஃபேல் ஒப்பந்தத்திற்காக இந்தியாவை சேர்ந்த இடைத்தரகருக்கு 9 கோடி ரூபாய்க்கு மேல் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக பிரான்ஸ் நாட்டு ஆன்லைன் செய்தி நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டது. அதைத் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்த தனி நீதிபதி ஒருவரை நியமித்துள்ளதாக பிரான்ஸ் பொது வழக்கு சேவைகளின் நிதி குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ரஃபேல் ஒப்பந்தம் குறித்து ஊழல் குற்றச்சாட்டை பிரான்ஸ் அரசு ஏற்றுக்கொண்ட போது ஊழல் நடந்த நாட்டில் நாடாளுமன்ற நிலைக்குழு விசாரணை நடத்தப்பட வேண்டாமா என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ரந்தீப் சுர்ஜேவாலா கேள்வி எழுப்பியுள்ளார். இதேபோன்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் சூரியன், சந்திரன், உண்மை ஆகிய 3ஐயும் மறைக்க முடியாது என்று புத்தரின் பழமொழியை சுட்டிக்காட்டியுள்ளார். ரஃபேல் போர் விமான கொள்முதல் விவகாரத்தில் போட்டி நிறுவனங்களின் பகடைக்காயாக ராகுல் காந்தி பயன்படுத்தப்படுவதாக பாஜக விமர்சித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா, மத்திய கணக்கு தணிக்கை அதிகாரியின் அறிக்கையிலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பிலும் ரஃபேல் பேர ஒப்பந்தத்தில் இந்தியா, பிரான்ஸ் அரசுகளுக்கிடையே எந்த முறைகேடும் இல்லை என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆனால் ரஃபேல் கொள்முதல் விவகாரத்தில் தொடக்கத்திலிருந்தே ராகுல் காந்தி பொய்களை பரப்பி வருவதாக சாடினார். போட்டி நிறுவனங்களின் ஏஜென்ட் போலவும் ராகுல் காந்தி செயல்படுவதாக சம்பித் பத்ரா குற்றம் சாட்டினார். நீட் தேர்வு ஒளிப்பதிவு சட்ட வரைவு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக நடிகர் சூர்யாவை கண்டித்து பாஜக மாநில இளைஞரணி செயற்குழு கூட்டத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவையில் ஜெய்ஹிந்த் வார்த்தையை கொச்சைப்படுத்தியதாக எம்எல்ஏ ஈஸ்வரனுக்கு எதிராகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் மொத்தம் 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர் பேசிய பாஜக இளைஞரணி செயலாளர் வினோஜ் செல்வம், நீட் தேர்வு வந்த பிறகு 400க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர்ந்திருப்பதாகவும் நீட் தொடர்பாக நடிகர் சூர்யா தவறாக பரப்புரை செய்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளங்களில் ஆபாசமாக பேசியும் நடித்தும் வீடியோ பதிவிடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி டிஜிபி அலுவலகத்தில் புகார் வந்துள்ளது. யூடியூபில் லைக் வாங்குவதற்கும் அதிகப்படியான பார்வையாளர்களை ஈர்ப்பதற்கும் ரவுடி பேபி சூர்யா, திருச்சி சாதனா உள்ளிட்டோர் ஆபாசமாக பேசியும் கவர்ச்சியாக நடனமாடியும் வீடியோ பதிவு செய்து வருவதாக புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் இதுகுறித்து மனு அளிப்பதற்காக சமூக ஆர்வலர், எல்லை பாதுகாப்பு படை வீரர் அடங்கிய குழுவினர் டிஜிபி அலுவலகத்திற்கு சென்றனர். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த குழுவினர் சமூக வலைதளங்களில் ஆபாசமாக பேசுபவர்களின் யூடியூப் சேனல்களை முடக்க வேண்டும் என்றும் அவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரியில் விளையாட்டு ஒதுக்கீட்டில் மாணவர்களை சேர்ப்பதற்காக தகுதிப் போட்டி வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த கல்லூரியில் விளையாட்டில் சாதிப்போரை ஊக்குவிக்கக்கூடிய நோக்கத்தில் ஆண்டுதோறும் கல்வி கட்டணமின்றி மாணவர்கள் சேர்க்கப்படுகின்றனர். இந்நிலையில் கூடைப்பந்து போட்டியில் சாதித்த மாணவ மாணவியர் மற்றும் கால்பந்து போட்டியில் அசத்த மாணவர்களுக்கான தகுதிக்கான போட்டி நடத்தப்படுகிறது. இதில் சிறப்பாக செயல்படும் மாணவர்களுக்கு தங்கும் விடுதியும் இலவசமாகும். தேசிய மாநில அளவில் விளையாடிய சான்றிதழ் வைத்திருப்போருக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஏரியில் ஆக்கிரமிக்கப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியின் எதிரொலியாக வருவாய்த்துறை அதிகாரிகள் மீட்டனர். அலமாதி கிராமத்தில் உள்ள ஜம்பு ஏரியில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை SS ஹைதராபாத் பிரியாணி உணவகம் ஆக்கிரமிப்பு செய்ததாக வருவாய்த்துறையினரிடம் பொதுமக்கள் புகார் அளித்தனர். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. பின்னர் ஏரியை ஆய்வு செய்த அதிகாரிகள் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டதை உறுதி செய்தனர். இதனையடுத்து JCB இயந்திரங்களுடன் அங்கு வந்த வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஏரியில் இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். பொன்னமராவதியில் பாரம்பரியமிக்க மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள தூத்தூரில் ஆண்டுதோறும் அறுவடை முடிந்த பிறகு மீன்பிடி திருவிழா நடைபெறுவது வழக்கம். கடந்த 7 ஆண்டுகளாக மழையில்லாத நிலையில் கடந்த ஆண்டு பெய்த மழையில் கண்மாய் ஓரளவிற்கு பெருகியதால் விவசாய பணிகள் நடைபெற்றன. இந்நிலையில் கடந்த மாதம் அறுவடை முடிவடைந்ததை அடுத்து தற்போது மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஜிலேபி, கட்லா, விரால், குரவை, கெழுத்தி வகை மீன்களை பிடித்தனர். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து பெரும்பாலானோர் விலகியுள்ளதால் அதன் தலைவர் GK வாசன் கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணைய வாய்ப்புள்ளதாக முன்னாள் நிர்வாகி கோவை தங்கம் தெரிவித்துள்ளார். கோவையில் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் GK வாசனின் செயல்பாடுகளால் தான் நிர்வாகிகள் விலகிச் செல்வதாக விமர்சித்தார். தனது உறவினர்களுக்கும் நெருங்கிய வட்டாரத்திற்கு மட்டுமே GK வாசன் வாய்ப்புகளை கொடுத்து வருவதாகவும் புகார் கூறினார். உண்மையான சுயரூபத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். இனி மேற்கொண்டு இவரை நம்பி யாரும் செல்ல மாட்டார்கள். என்னால் இவரை முழுமையாக அடையாளம் தெரிந்து கொண்டோம். அவர் 10 மாவட்டத்தில் ராஜினாமா செய்து விட்டார்கள். இன்னும் 10 மாவட்டத்தில் ராஜினாமா செய்தல் தயாராக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் என்னோடு பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். மூத்த நிர்வாகிகளும் என்னோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே இவர் தமிழ் மாநில காங்கிரஸை கலைத்து விட்டு இவர் பிஜேபியில் சேர்வாரா அல்லது சும்மா இருப்பாரா என்று தெரியவில்லை. சுற்றுலா பயணிகள் வருகையால் மலைகளின் இளவரசியான கொடைக்கானல் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. கொரோனா தொற்று காரணமாக கடந்த 2 மாதங்களாக சுற்றுலா தலங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. அதன் பிறகு தமிழக அரசு அறிவித்த தளர்வுகளை தொடர்ந்து கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு பாஸ் பெற்று சுற்றுலா பயணிகள் வரத் தொடங்கி இருக்கின்றனர். நட்சத்திர ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மற்றும் குதிரை சவாரி செய்து மகிழும் பயணிகள் கொடைக்கானலின் சாரல் மழையையும் ரசித்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் கொடைக்கானல் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.